அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே 5, 6 ஆகிய வசனங்களை நான் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்ப ஜனங்கள் பாருங்க, இவங்க முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இவனை கடுப்பேத்திட்டே கர்த்தரை பரிச்சை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்க என்னன்னா தண்ணி இல்லை, எங்க ஆடு மாடெல்லாம் சாகடிக்க கூட்டிட்டு வந்தீங்களா, அப்படி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் மோசையை பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு நான் அவங்கள பார்த்து சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அப்ப கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றார்? நீ நதியை அடித்த உன் கோலை. அப்ப ஏற்கனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார்ல, அந்த மாதிரி அற்புதங்களை நீங்க தியானிக்க தியானிக்க இப்ப உள்ள சூழ்நிலைக்கான அற்புதம் வெளிப்படும். அப்ப முந்தைய அற்புதங்கள் இப்ப தேவைப்படுற அற்புதத்திற்கான திறவுகோலாக இருக்கிறது. எனவே கர்த்தர் அன்றைக்கு செய்த காரியங்களை நினைத்து நன்றி சொல்லிட்டே இருங்க, இப்ப அற்புதம் வெளிப்படும். ஆமென். அப்ப சொல்றாரு, அந்த கோலை நீ கையில கொண்டு போப்பா, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக நீ போ, உன் சிச்சுவேஷன் நீ ஃபேஸ் பண்ணு, அந்த சேலஞ்சை நீ ஃபேஸ் பண்ணு, நீ அவங்கள கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும், நீ தைரியமா போ, நான் உனக்கு முன்னாடி அங்கே போய் நிற்பேன். ஆமென். அப்போ உங்க சூழ்நிலையை நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த சூழ்நிலையை சந்தித்து விட்டார். அவன் அதனால சிலுவையில நம்ம மரிக்க வேண்டியது, அவர் நமக்காக மரித்து விட்டார். நம்ம இப்ப பாடுபட போகிற பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம், ஆனா அவர் அதற்காக அன்றே சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் இவர். சொல்றாரு, நீ போப்பா, உனக்கு முன்னாடி நான் போய் கண்மலையில நிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? கண்மலைய அடின்றாரு. என்னங்க, கண்மலையை அடிச்சா எப்படிங்க தண்ணி வரும்? அவர் இது மேல நிக்கிறனால வரும். அவன் அப்ப உங்க பிரச்சனைய பார்த்து நீங்க பேசுறப்ப எப்படிங்க அற்புதம் நடக்கும்? அவர் அங்க போய் ஏற்கனவே போயிட்டாரு, அதனால அற்புதம் நடக்கும். அவன் அடிக்கிறான், அதுல இருந்து ஜனங்கள் குடிக்க தண்ணீர் புறப்பட்டதான். இவ்வளவு பெரிய அற்புதம். இன்னைக்கு நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தின்படி அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலையை நோக்கி பாருங்க, உங்க தாகம் தீர்க்கப்படும். கண்மலையை நோக்கி பாருங்க, கிறிஸ்து என்னும் கண்மலையை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். உங்க வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்லாமல் தாகம் தீர்க்கப்படுவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.